அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், இன்றைக்கு பிறை 8. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல் திட்டம். அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்குண்டான செயல் திட்டம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை மையமாக வைத்து நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, இந்த தலைப்பின் கீழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. நபி வழி நடந்தால் நரகமில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நரகம் இல்லை என்கின்ற போது சுவனம் நமக்கு கண்டிப்பாக உண்டு என்று அதனுடைய பொருள். எதற்காக இந்த தலைப்பை ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரு மாதம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதத்தை மையமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாட்டையே தகர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்திலே நடைபெறும். அது என்ன என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த ரபியுல் அவ்வல் வந்துவிட்டது என்று சொன்னால் 1லிருந்து 12 வரையிலும் இப்போது குறைந்திருக்கிறது, ஒரு 80% குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே 1லிருந்து 10 12 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் சுபஹான மௌலூது என்று அல்லாஹுடைய தூதருடைய பெயரால் அரங்கேற்றப்பட்ட இந்த மௌலூது ஓதப்படும், பக்தி என்று ஓதப்படும், இபாதத் என்று ஓதப்படும், வணக்கம் என்று ஓதப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், அத்துவாவுல் இபாதா, துவாவும் ஒரு வணக்கம் தான். கேட்டால் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்கின்றோம், துவா கேட்கின்றோம் என்று ஆரம்ப காலகட்டத்திலே மக்கள் மத்தியிலே, பாமரர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பொய்யான கருத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சுபஹான மௌலூதில் அழகாக சொல்லுகின்ற போது மாத்திரம் சொல்லுவார்கள், ஸலவாத் வருகின்றது அல்லவா. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு ஸல்லூ அலன் நபி என்று அல்லாஹ் சொல்கின்றானே, ஸல்லிமு அலன் தஸ்லீமா என்று. இந்த இறை தூதர் மீது நானும் அருள் புரிகின்றேன், வானவர்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் என்ன செய்யுங்கள், இவர் மீது இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அதைத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த சுபஹான மௌலூதில் ஸலவாத்தை தானே சொல்கின்றோம் என்று அன்றைக்கு ஒரு பொய்யான ஒரு வாதத்தை சொன்னார்கள். ஆனால் அதிலே ஸலவாத்தும் இருக்கிறது, அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு அதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். திருக்குர்ஆன் வசனம் இறங்கிய இந்த ஸலவாத்து சொல்லுங்கள் என்று இறங்கிய அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் போய் கேட்கின்றார்கள், சலாம் சொல்லுகின்றோம் உங்களை பார்த்து, அது எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறதே ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று, அதை நாங்கள் எப்படி செய்வது, அதை எப்படி எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், தொழுகையிலே நீங்கள் அத்தஹியாத்திலே ஓதுகிறீர்கள் அல்லவா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அதை நீங்கள் சொல்லுங்கள், அப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த ஸலவாத்துக்கு நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதை நாம் இந்த மாதத்தில் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற போது நீங்கள் ஸலவாத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு என்ன செய்யப்படுகிறது, இன்னார் சொன்னார், மேலப்பாளையத்திலிருந்து அப்துல் காதர் சொன்னார், அப்துல் ரஹ்மான் சொன்னார் என்று எனக்கு வானவர்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் அந்த ஸலவாத் என்ற பெயரில் அது மாத்திரம் அதில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மேலாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடிய அளவிற்குள்ள விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அது சொல்லி முடியாது, இந்த மாதம் முழுவதும் சொல்லலாம். அந்த சுபஹான மௌலூதில் உள்ள ஒவ்வொரு வரிக்கும் இந்த மாதம் முழுவதும் நாம் சொல்லலாம் அதனுடைய விளக்கத்தை.
தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம். ஒரு பெரிய அண்டால சாப்பாடு ஆக்குறோம் அப்படின்னு சொன்னால் அண்டால உள்ள அவ்வளத்தையும் எடுத்து பார்க்கணும்னு தேவையில்லை. ஒரு பருக்கை எடுத்து அது சரியான முறையில் வெந்திருக்கிறதா என்று பார்த்தால் தெரிந்துவிடும். ஒன்று வெந்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே வெந்திருக்கும், சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஆனால் அதுபோல் இந்த சுப்ஹான மௌலிதில் வரக்கூடிய வரிகள் இருக்கிறதே, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியுல் துனூப், பாவங்களை அழிப்பவரே என்று வருகிறது. நிறைய வருது, அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், ரிசுக்கு அளக்கக்கூடியவர், நீங்கள் தான் எங்களுக்கு, இப்படி அதில் ஏகப்பட்ட செய்திகள் வருகிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது பாவங்களை மன்னிப்பது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இறை தூதர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஒவ்வொரு நபிமார்களும் எந்த கொள்கையை சொன்னார்கள்? என்னிடத்திலே ரிசுக்கு கேளுங்கள் என்று சொன்னார்களா? எல்லா நபிமார்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த எல்லா இறை தூதர்களும் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார்களா? மறைவான விஷயம் இருக்கிறது என்று சொன்னார்களா? ரிசுக்கு தரக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார்களா? யாரும் சொல்லவில்லை. எந்த இறை தூதரும் சொல்லவில்லை. அல்லாஹுடைய ரசூல் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. அந்த கொள்கையை போதிக்கவும் இல்லை. இப்படித்தான் நீங்கள் என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவும் இல்லை. அவர்கள் சொல்லாத, அவர்கள் காட்டித் தராத இந்த சுப்ஹான மௌலிது என்பது எப்படி உருவானது? பாவங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் சொல்லவில்லை எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று. அப்போ இந்த சுப்ஹான மௌலிதை ஓதக்கூடிய இவர்கள் அதற்கென்று வக்காலத்து இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அதற்கென்று இருந்த அந்த மோசு இருக்கிறதே, பக்தி இருக்கிறதே. இன்றைக்கு பள்ளிவாசல் எல்லாம் அப்படியே நிறைந்து மக்கள் காணப்படுகின்றார்கள். அன்றைக்கு இபாதத்து என்று சொன்னால் எது இபாதத்து? 12 மாசத்திற்கும் ஒன்று பொட்டல்புதூர் கந்திரி, ஆத்தங்கர கந்திரி, நாகூர் கந்திரி, ஹாஜாநாயகன் கந்திரி, ரசூலுல்லாஹ் கந்திரி, மொய்தீன் கந்திரி என்று இதுதான் இந்த சமூகத்திலே இபாதத்தாக வணக்கமாக காட்டப்பட்டது. அல்லாஹுடைய பேரருளால் இது வணக்கம் அல்ல. இந்த சுப்ஹான மௌலிது என்பது இபாதத் அல்ல. இபாதத் என்பது அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது இபாதத். தொழுகை என்பது இபாதத், நோன்பு என்பது இபாதத், அதுபோன்று ஜகாத்து கொடுப்பது என்பது இபாதத், ஹஜ்ஜி செய்வது என்பது இபாதத். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எதையெல்லாம் வணக்கம் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதுதான் இபாதத்தை தவிர, வணக்கமை தவிர நீங்கள் செய்யக்கூடிய இந்த சுப்ஹான மௌலிது, அடுத்த மாதம் பார்த்தோம் என்று சொன்னால் யாகுதுபியா மொய்தீன் மௌலிது, இதுவெல்லாம் இபாதத் அல்ல. இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று இந்த மௌலிதை பற்றிய உண்டான விழிப்புணர்வு, அதனுடைய ஒவ்வொரு வரிகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியது என்று மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்ததின் காரணத்தினால் அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதுதான் இபாதத், பக்தியாக லெப்பமார்கள் கிடைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌலிதுக்காவது கொஞ்சம் கிடைச்சிருவாங்க. இதற்கு பிறகு அடுத்த மாதம் யாகுதுபியா, அவர்தான் அண்ட சராசரங்களையும் படைத்து ரிசுக்களிக்கக்கூடிய முஹீதீனுடைய மௌலிது இருக்கிறது. அது ரொம்ப டிமாண்டாக இருக்கும். இதையாவது அப்படி நீங்கள் பார்க்கலாம். பள்ளிவாசலில் ஒரு காலகட்டத்தில் ஜும்மாவில் பேசுவாங்க. அவர் பேரை சொல்லும்போது இவர் பேரை சொல்லும்போதெல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் சொல்லப்படும், அப்போதும் அமைதியாக இருப்பாங்க. அப்துல் காதிர் ஜெயிலானின்னு சொன்ன உடனே அப்படி கதை சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்வாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹுடைய ரசூலை கீழ்நிலையிலும் அப்துல் காதரை உயர்ந்த நிலையிலும் வைத்து இந்த சமூகத்தில் போற்றப்பட்டது. அதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. இந்த ஜமாத்துடைய இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு இதுவெல்லாம் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்ல வேண்டும், அவர்கள் சொன்னதை சொல்ல வேண்டும், அவர்கள் நடைமுறைப்படுத்தியதை சொல்ல வேண்டும். அதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி இந்த மௌலிதுடைய மாசு, அதனுடைய பக்தி குறைந்திருக்கிறது. அப்போ இபாதத் என்று சொன்னால் எது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு
அபூபக்கர் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த மௌலூதை ஓதவில்லை. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள், நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இதை ஓதவில்லை. உதுமான் ரலியல்லாஹு அவர்கள் ஓதவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஓதவில்லை. அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் யாருமே இதை செய்யவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த சரக்கு, இந்த சுபஹான மௌலூத் என்கின்ற இந்த சரக்கு எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது? ஹதீஸுக்களையை உருவாக்கியவர்கள் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்களா? இல்லை. இமாம்கள் உருவாக்கி கொடுத்தார்களா? இன்றைக்கு சொல்லுகின்றார்களே 4 இமாம்களை பின்பற்றாதவர்கள். சவுத்தில் பள்ளிவாசலில் பலகையில் எழுதி போட்டிருக்கோம். அப்பம்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. அந்த இமாம்கள் சொன்னார்களா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா? ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா? யார் சொன்னார்கள் இப்படி ஒரு மௌலூத் ஓத வேண்டும் என்று? அதில் உள்ள வரக்கூடிய வரிகளை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது என்று வருகிறது. பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் வரக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேளுங்கள் என்று வருகிறது. ரிஸ்கை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேளுங்கள் என்று வருகிறது. எவ்வளோ விஷயங்கள்! அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட ரொம்ப ஒரு விதமான பஞ்சம், கடுமையான பஞ்சம், தண்ணி இல்லை, கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகின்றன. ஜும்மா உரையின் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே குதுபா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தோழர் வருகின்றார், ஒரு மனிதர் வருகின்றார். வந்து எழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உடனடியாக பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர் வருகின்ற பொழுது வானத்திலே எந்த மேக கூட்டமும் இல்லை, அப்படியே வெயில் கதகத என்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்டதற்கு பிறகு உடனடியாக மேகங்கள் கூடி மழை அப்படியே பொழிகின்றன. மக்கள் எல்லாம் அவருடைய தாடிகள் எல்லாம் நனைந்து போகக்கூடிய அளவிற்கு மழை. அல்லாஹுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அதே போன்று அடுத்த வாரம் அதே மாதிரி ஒருத்தர் வருகிறார். கேள்விப்பட்ட செய்திதான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மழையின் மூலமாக செத்து மடிந்து கொண்டு இருக்கின்றன, தேவையான தண்ணீர்கள் எங்களுக்கு வந்துவிட்டன, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், மழையை நீங்கள் நிப்பாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனையை கோருகின்றார்கள். அந்த மழை எங்கு தேவையோ அந்த பகுதிக்கு அனுப்பிவிடுமாறு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். மழை சென்று விடுகிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அவர் நேரடியாக வந்து நீங்கள் எனக்கு மழை இறக்கி தாருங்கன்னு கேட்கல. ஆனால் இங்கே இந்த மௌலூதில் உள்ள வரிகள் என்ன? மௌலூதில் வரக்கூடிய வரிகள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலேயே கேட்பது. எந்த ஒன்றை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலேயே கேளுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்று. இவருடைய கொள்கை கோட்பாடு என்னவென்று சொன்னால் அத்வைத கொள்கை. காணும் பொருளெல்லாம் கடவுள் என்று இந்த சித்தர்கள் பித்தர்கள் என்று சொல்வார்களே, அதுபோல காணும் பொருளெல்லாம் கடவுள். அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்று, ரசூலும் அல்லாஹ்வும் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ஸமத், அவன் தேவைகளற்றவன், அவன் எல்லா படைப்பினங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அதையும் இதையும் ஒன்றா முடிச்சு போட்டு இவர்கள் அப்படி ஒரு அத்வைத கொள்கையை உருவாக்கி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் என்று ஒரு 200 வருஷத்துக்கு முன்பாக கேரளாவை சார்ந்தவர்கள் எழுதிய இந்த மௌலூது உலகத்தில் வேறு எந்த பகுதியும் இல்லை. அப்படியே இந்த மௌலூது இருக்கும் என்று சொன்னால் இங்கிருந்து போனவர்கள் ஓதி இருப்பார்கள். இந்த இந்தோனேசியா, அதே போன்று புருனே, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள்தான் இதை ஏற்றி வைத்திருப்பார்களே தவிர இஸ்லாத்தில் இல்லை. அந்த அளவுக்கு மோசமான வரிகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லவில்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சங்கநாதமே லா, எதுவும் இல்லை அல்லாஹ்வை தவிர. முதல்ல மறுக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே. முதல்ல என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், முதலில் மறுப்பது.
எதுவும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கொள்கையை சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களிடத்திலேயே இவர்கள் இப்படி இந்த சுப்ஹான மூலத்தின் மூலமாக கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு பிழை, எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம். ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படியே நடந்து வருகின்றார்கள். சிறுமிகள் தப்சு அடித்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுமிகள், அவர்களுக்கு ஹதீஸிலே சிறுமிகள் என்றுதான் வருகிறது, விவரம் தெரிந்தவர்கள் என்று கூட வரவில்லை. அப்படி வருகின்ற பொழுது அந்த சிறுமிகள் அவர்கள் படித்து கொண்டிருந்த அந்த பாடலுக்கு நேர் மாற்றமாக எங்களிடத்திலே நாளை நடக்கக்கூடிய செய்தியை அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்திலே இருக்கிறார் என்று அந்த சிறுமிகள் படிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதுகளுக்கு அந்த செய்தி கேட்கிறது. உடனடியாக அப்படியே சின்ன பிள்ளைகள் தானே, ஏதோ தெரியாமல் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கடந்து செல்லவில்லை. நேரடியாக நின்று இப்படி சொல்லக்கூடாது, நாளை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அடியார்களுக்கு வேறு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் தவிர. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை அறிவித்து கொடுப்பான் வஹியின் அடிப்படையில். ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்திரம்தான் இந்த பண்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்களா? இல்லை, அப்துல் காதர் ஜெயிலானிக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை விட அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 100 மடங்கு. அதனால தான் அவருக்கு கௌதுல் ஆலம், ஆலத்தை படைத்தவர், உலகத்தை படைத்தவர். அந்த அளவுக்கு அவர் மீது அதிகவிதமான பக்தி. சரி, அவருக்கு மட்டும்தானா? இல்லை, நம்ம ஊரில் புகாரி தங்கள் என்று ஒரு தங்கள், எங்கள் பெரிய கொத்துவா பள்ளிவாசல் பக்கத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவருக்கென்று என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கந்தூரி எடுப்பாங்க. அப்போ தெருவில் மேக்கடி கட்டி, இன்றைக்கி தான் வாகனங்கள் காரு சைக்கிள்லாம் பெருகிட்டு, அப்போல்லாம் தெருக்களில் வண்டியே பார்க்க முடியாது, தெருவே அப்படியே வெறிச்சு ஓடி கிடக்கும். யாராவது ஒருத்தர் சைக்கிள் வச்சுருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய செய்தி. ஒரு தெருவில் ஒரு 10 பேர் சைக்கிள் வச்சுருப்பாங்க. 2 வீலர்லாம் பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவர்களை வச்சுருப்பாங்க. மற்றெல்லாம் பார்த்தோன்னா தெரு வெறிச்சோடி தான் கிடக்கும். நைட்டு 7 மணிக்கு மேக்டியை கட்டி லைட்டை போட்டு அவருக்கென்று வருடத்துக்கு ஒரு முறை அவர் பேரால் வரக்கூடிய மூலத்து ஓதுவார்கள். அதில் ஒரு வரி வரும், நிலபைத்து என்று சொல்வார்கள். அது வரைக்கும் உட்கார்ந்துட்டு ஓதுவாங்க. இந்த நிலபைத்துன்னு வரும்போது நின்றுக்கிட்டு, இந்த சபைதனிலே வந்து ரட்சிக்கும் நாயகமே எங்கள் செய்யது முகம்மது புகாரி ஒளியே ஜெயம்தாரி வீர் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது, அந்த சபையில் செய்யது முகமது புகாரி வந்து என்ன செய்யணுமா, ஆளராகி எங்களுக்கு வெற்றியை தாருங்க, எங்களுக்கு மன்னிப்பை தாருங்க, எங்களுக்கு ரிசுக்கை தாருங்க, இந்த சபைக்கு நீங்கள் வந்து ஆஜர் ஆகுங்க என்றெல்லாம் இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த பண்பை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வாழ்ந்த மக்களுக்கு அந்த பண்பை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு யாரெல்லாம் இவர்கள் அவுலியாக்களாக, கடைசியில் நம்ம ஊரில் ஒரு மணிகண்டன் கூட ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டுமா கடந்தார், அவரை கூட அவுலியாவாக்கி அவரிடத்திலும் போய் என்ன செஞ்சாங்க. இது சாதாரண அவாம்கள் அல்ல, மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்கள், 7 வருடம் பெரிய கல்லூரிகளில் படித்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், அதற்கு நகு செய்யக்கூடியவர்கள், இதற்கு சர்பு செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இதற்கு என்ன செய்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மணிகண்டன் என்பவர் ஒரு பெரியவர், இந்த ஊரில் அவர் அங்கிட்டு இங்கிட்டுமா கடந்தார். திடீர்னு அவரை பார்த்தோம்னா குளிச்சே பல வருஷங்கள் இருக்கும். அவருக்கென்று துணியை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது. அவர் அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே எங்கேயுமா இருந்தார். திடீர்னு இவருக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த தொழிற்கூட அஜரத் இவரை பற்றி சொல்லிட்டாரு. அதனால் இவரை நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு செஞ்சதுக்கு சமம். எதெல்லாமோ அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, கதையை கட்டி விட்டாங்க. அவர் திடீர்னு ஆள் மௌத்தா போயிட்டார். இந்த அளவுக்கு அங்கன கிடந்தவன் இங்கே எல்லாத்தையும் அவுலியா, ஒரு மேனிக்கு அவுலியாவாக்கி எல்லாத்துக்கும் மறைவான விஷயம் இருக்கிறது என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டை தகர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களால் வழிகாட்டப்படுகிறது. யார் என்று சொன்னால் இந்த உலமாக்கள் மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்படி ஒரு வழிகாட்டுதலை கடந்த காலத்திலே அதிகமாக காட்டினார்கள். அல்லாஹுடைய பேரொருளால் அப்படிப்பட்ட அந்த பக்திகளை எல்லாம் உடைத்து அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான், இந்த சுப்ஹான மௌலிது என்று ஸலவாத்து மாத்திரம் அதில் வந்துவிட்டது என்று சொன்னால் அது இபாதத்தாக ஆகிவிடுமா? ஒருபோதும் ஆகாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படை விஷயத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும்.
எதை எந்த இடத்தில் எப்படி பொருத்தி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வதுதான் இபாதத். தொழுகையில் முதல்ல அல்லம்து ஓத வேண்டும் என்று சொன்னால் அல்லம்தை தான் ஓத வேண்டும். அதற்கு பிறகுதான் துணை சூறா ஓதணும். திடீர்னு ஒருத்தர் பெரிய அல்லாமா, நான் பெரிய அந்த மௌலவி இந்த மௌலவின்னு சொல்லிட்டு அல்லம்துக்கு பதிலாக முதல்ல துணை சூறாவை ஓதுனா யாராவது விடுவோமா? யாரும் விட மாட்டோம். முதல்ல அல்லம்து ஓது, அதற்கு பிறகு துணை சூறாவை ஓது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அப்படித்தான் கற்றுத் தந்தார்கள். தொழுகை என்றால் முதலிலே அல்லாஹும்ம பாயித் ஓத வேண்டும், இல்லது வஜிஹத் ஓத வேண்டும், அதற்கு பிறகு அல்ஹம்து ஓத வேண்டும், அதற்கு பிறகு துணை சூறா ஓத வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழி. இதற்கு மாற்றமாக நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொன்னால் அது பித்ஆ. அது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது, ரத்து செய்யப்படும். 5 நேரம் தொழுகை என்று சொன்னால் 5 நேரம் தான் தொழுவணும். சுபுக்கும் லோகருக்கும் இடப்பட்ட நேரம் அதிகமாக இருக்கு. ஒரு 10 மணிக்கு ஒரு தொழுகையை தொழுகலாம் சொல்லி 10 உலமாக்கள் சேர்ந்து முடிவெடுத்து செஞ்சால் ஏற்றுக்குறோமா? ஏற்றுக்கிற மாட்டோம். அதுபோலத்தான் இந்த சுபஹான மௌலுது. இந்த சுபஹான மௌலுது எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறதா? சொன்னால் சொல்வார்கள். சாது பின் ரலியல்லாஹு அவர்கள் படிக்கவில்லையா? யுத்தகலத்திலே படித்தார்கள். எதற்கு இப்படியா படித்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, எங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள், எங்களுக்கு ரிஸ்க் தாருங்கள், எங்களுடைய நோயை நீக்குங்கள், இப்படியா அவர்கள் சொன்னார்கள். யுத்தகலத்திலே வீரர்களை உசிப்படுத்துவதற்காக, வீரர்களுக்கு பூஸ்டப் ஏற்றுவதற்காக கவிதை பாடினார்கள். எப்படிப்பட்ட கவிதை? அப்படி போருக்கு முன்னாடி அப்படி எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஆக்ரோஷமாக சிரிக்கில்லாத வரிகள். நீங்க சொல்றது அவ்வளவு சிரிக்கான வரி, அவ்வளவு இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டை புதைக்கக்கூடிய வழி. கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நாங்கள் புகழ்கின்றோம். நீங்க புகழலாம், தாராளமாக புகழலாம். என்ன வரம்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த வரம்புக்குள் நின்று நீங்கள் புகழுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்கின்ற அந்த ஸலவாத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வானவர்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. இந்த சுபான மூலது நீங்கள் இந்த வீட்டில் ஓதுனா எனக்கு சொல்லப்படும் என்று எங்கேயும் இல்லையே. இது இருக்கிறது, அதை செய்யுங்கள், இல்லாததை விடுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எதற்காக நாம் இந்த விஷயத்தில் மற்ற யாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள். இந்த ஜமாத்திற்கு பிறகு சீர்திருத்த கருத்தை சொல்லுகிறோம் என்று பல பேர் வந்தார்கள். ஆனால் திசை மாறி சென்று விட்டார்கள். சில குரூப் வந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நோன்பு வைக்கும், 2 நாளைக்கு முன்னாடி பெருநாள் தொழுவோம். ஆனால் அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயம் இதை இன்றைக்கும் நாம் ஏன் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு சில பேர் அதெல்லாம் இன்னைக்கு நடக்கவாங்க செய்து, எங்கேயாவது ஓதவாங்க செய்கிறாங்க, அதெல்லாம் இல்லையே. இன்றைக்கும் சில பகுதிகளிலே நடக்கிறது. இன்றைக்கும் தமிழகத்திலே நமது ஊரிலே வீடுகளிலிருந்து ஷிஃப்டாகி என்ன சில பள்ளிவாசல்களில் அவர்களுக்கு தேவையான இடங்களில் இன்றைக்கும் நடக்கிறது. அதே மாதிரி இளைய தலைமுறையினருக்கு இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை, ஒரு தவறை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற போதுதான் அது சமூகத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படும். அல்லாஹ் சொல்லுகின்றானே, நன்மையை ஏவ வேண்டும், தீமையும் உங்களிடத்திலே ஒரு கூட்டம் தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தீமையை தடுக்கலைன்னு வச்சுக்கிடுங்க, அதான் முடிஞ்சிடுச்ச, இனி மௌலத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னா இன்னொரு இடத்துலேருந்து அப்படி பூகம்பமாக கிளம்புவான். அவர்களுக்கும் நமக்கும் விவாதம் நடந்துச்சு. எப்படி விவாதம் நடந்துச்சு? எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி விவாதம் நடந்துச்சு? ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக. இன்றைக்கும் அந்த சுபான மூலத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்மோடு விவாதம் செய்ய வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் என்ன? அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். 10 பேர் அந்த நம்பிக்கையில் இருந்தாலும் கேட்கக்கூடிய 30% மக்களும் அந்த நம்பிக்கையில் இருக்கின்றார்களே. அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? ஹதம் அல்லாஹு அலா குலூபியும், அவருடைய இதயங்களில் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? பூட்டை போட்டுட்டான். அவர்கள் அதை என்ன செய்ய முடியாது, அவன் திருந்தவே மாட்டாங்க. மக்கள் விளங்கி கொண்டு இந்த பக்கம் சத்தியத்தின்பால் வரக்கூடியவர்கள் அப்படி இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வளோ மக்கள்! நம்ம எல்லாம் அந்த சுபான மூலத்தை ஓதியவர்கள் தான், அதுபோன்ற அந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் தான் இன்னைக்கு திருந்தி வருந்தி இந்த கொள்கையின்பான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த செய்தி திரும்ப திரும்ப சொல்வதனால்தான்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு என்னவோ அல்லாஹ்வுடைய ரசூல் மீது பக்தி இல்லை என்பது போலவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயல்முறை பிராக்டிக்கல் நடைமுறையை பின்பற்றுங்கள். தொழுகையா இப்படி தொழுங்கள், நோன்பா இப்படி வைங்கள், திருமணமா இப்படி முடியுங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நீங்கள் பொருத்தி செய்யுங்கள் என்று சொல்கின்றோம். அவர்கள் இல்லை இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு ஆடம்பர திருமணம், வரதட்சணை வாங்குற திருமணம், இன்னும் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, வருஷம் வந்துட்டா இதை செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று நினைக்கின்றார்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜமாத் இந்த விஷயத்தில் ஏன் இந்த அளவுக்கு கடமை காட்டுகிறோம் என்று சொன்னால், இது நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். உமை யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருவர் இணை வைத்து விட்டாரோ அவருக்கு நாம் சுவனத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை இந்த உலகத்தில் எவனால் தர முடியும்? யாராலும் தர முடியாது. அதனால்தான் இந்த விஷயத்தில் நாம் இந்த அளவிற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அதை பற்றி அதுக்குண்டான மாதம் வருகின்ற போது சிரிக்கை பற்றி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கி கொண்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி, இறுதியாக அவர்கள் நமக்கு இந்த சமூகத்துக்கு எச்சரிக்கின்றார்கள். இப்படி வரும், அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து என்ன செஞ்சிருவோம், ஒரு கட்டத்தில் கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிடுவோம். அப்படி தான் இந்த சூபிகள்லாம் இந்த இஸ்லாத்தில் உருவானார்கள். இந்த மன்சூர் அல்லாஜி, இப்னு அரபி போன்றவர்கள் எல்லாம் சீர்திருத்த கருத்து என்கின்ற பேரில் கடைசியில் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றுங்கிற இந்த கோட்பாட்டை புகுத்தியவர்கள். இன்றைக்கு சூபி இஸ்லாம், வஹாபிச இஸ்லாம் என்று பிரித்து சொல்கின்றார்களே. இந்த சூபி இஸ்லாம் என்று சொன்னால் இசை கூடும், கச்சேரி கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவனுக்கு தொழ வேண்டிய தேவையில்லை. ஒரு மாதிரி குடிக்க மாட்டான், ஒரு மாதிரி சடை வச்சிருப்பான், களத்தில் அதை போட்டிருப்பான், இதை கேட்டிருப்பான், மியூசிக் அடிப்பான், ஆடுவான், பாடுவான். அதில் தான் அந்த திக்கிற ஆட்டம் பாட்டம், இதெல்லாம் சூபி இஸ்லாம். இந்த சூபி இஸ்லாம் எல்லாம் கூட ஏன் அல்லாஹ் ரசூல் ஒன்றுங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இறுதியாக சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் எப்படி புகழ்ந்து எந்த அளவுக்கு புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு அப்படியே புகழ்ந்து கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வும் ஈசா ஒன்று கடவுள் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளிவிட்டார்கள் அல்லவா. அதுபோன்று மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்வது போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று இந்த சமூகத்துக்கு அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது கியாமத்து நாள் வரையிலும் அந்த எச்சரிக்கையை பின்பற்றி இது போன்ற இந்த சுபஹான மௌலுது அது இது என்பதையெல்லாம் ஓதி பொருளாதாரத்தை செலவழித்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாலெடுத்து விடக்கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.